ஓம் சாந்தி. பாபா நமக்கு 21 பிறவிக்குண்டான ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்திருக்காரு. நாம் 21 பிறவிக்குண்டான ஆஸ்தியை பெற வேண்டும் என்றால் சங்கம யுகத்தில் நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். நாம் இடைவிடாத தீவிரமான முயற்சியாளர்களாக இருக்க வேண்டும். என்ன முயற்சி செய்யணும்? பாபா கூறக்கூடிய வழிப்படி நடப்பதற்குண்டான முயற்சி, ஆசிரியர் சொல்லக்கூடிய ஞான பிரகாரம் நடப்பதற்குண்டான முயற்சி, சத்குருவனுடைய வழி பிரகாரம் நடக்கக்கூடிய முயற்சி, மேலும் ஆத்மா என்ற எண்ணத்தில் இருப்பதற்குண்டான முயற்சி, பரமாத்மா நினைவில் இருக்கக்கூடிய முயற்சி, ஞான சிந்தனை சதா செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஞானக்கடல் பாபாவின் ஞானத்தின் ஆழத்தில் சென்று ஞான ரத்தனங்களை சிந்திக்கக்கூடிய முயற்சி. இப்படிப்பட்ட ஒரு முயற்சியாளர்கள் சதா கலைப்பற்ற சேவாதாரியாக ஆகி எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அனைவருக்கும் ஞானத்தை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருப்பார்கள். இன்னைக்கு மகா வாக்கியத்தில் பாபா சொல்றார், 21/10/2021. ओम शांति. बाप दादा मधुबन. मीठे बच्चे, तुम्हारा जैसा सौभाग्यशाली कोई नहीं है. இனிமையான குழந்தைகளே, உங்களை போன்ற சௌபாகியசாலிகள் வேறு எவரும் இல்லை. क्योंकि जिस बाप को सारी दुनिया पुकार रहा है वह तुम्हें पढ़ा रहा है. ஏனென்றால் எந்த தந்தையை முழு உலகத்தினர்கள் அழைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவரே உங்களுக்கு பாடம் கற்பித்து கொண்டிருக்கிறார். தும் உன்சே பாத் கர்த்தே ஹோ, நீங்கள் அவரிடம் உரையாடல் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். प्रश्न, जिन बच्चों को विचासन मंथन करना आता है उनकी निशानी क्या होगा? எந்த குழந்தைகளுக்கு ஞானத்தை நன்றாக சிந்தனை செய்ய வருகின்றதோ அவர்களின் அடையாளம் என்ன? உத்தர், उनकी बुद्धि में सारा दिन यही तात लगी रखती है, कैसे सबको रास्ता बताए. ஞானத்தை நன்றாக சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையினுடைய புத்தியில சதா இந்த ஈடுபாடு இருக்கும். எவ்வாறு நான் அனைவருக்கும் இந்த ஆன்மீக பாதையை காட்டுவது? கைசே கிஸ்கா கல்யாண் கரே, எவ்வாறு நான் பிறருக்கு நன்மை செய்வது? வக் சர்வீஸ் கி நய நய பிளான் பனாத்தே ரஹே, அவர்கள் சேவைக்குண்டான புதிய புதிய திட்டங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். உன்கி புத்திமே சாரா கியான் டபக்தா ரஹ்தா ஹை, அவர்களுடைய புத்தியில் முழு ஞானம் என்பது சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஓ அப்பனா டைம் வேஸ்ட் நஹி கர்த்தே, அவர்கள் தன்னுடைய நேரத்தை வீணாக ஆக்க மாட்டார்கள். ஓம் சாந்தி. बच्चों के आगे निराकार परमपिता परमात्मा बोल रहे हैं. குழந்தைகளுக்கு முன்னே நிராகாரமான பரம்பிதா பரமாத்மா உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார். ஏ பச்சே ஹி ஜான்தே ஹே, இது குழந்தைகளாகிய நாம் தான் அறிந்துள்ளோம். பகவான் கோ ஊஞ்ச் கஹா ஜாதா ஹே, பகவானை உயர்ந்தவர் என்று கூறப்படுகின்றது. ஊஞ்சா உன்கா டாவ் ரஹ்னே கே ஸ்தான் தோ மைசூர் ஹே, அவர் வசிக்கக்கூடிய இடமும் உயர்வானது, அந்த இடம் மிகவும் பிரசித்தமானது. பச்சே ஜான்தே மூல் வத்தன் மே ரஹ்னே வாலே ஹே, குழந்தைகள் நாம் அறிந்து கொண்டோம், நாமும் மூலவத்தனத்தில் இருப்பவர்கள். மனுஷோं की इन सब बातों को पता नहीं, மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. காட் ஃபாதர் போல்தா ஹே, காட் ஃபாதரே பேசிக்கொண்டிருக்கிறார். तुम बच्चों बिगर ऐसा कोई मनुष्य नहीं जिसको पता हो निराकार भगवान बोलते. குழந்தைகளாகி நம்மை தவிர வேற யாருக்குமே தெரியாது. என்ன தெரியாது? நிராகாரமான பரமாத்மா இப்பொழுது வந்து குழந்தைகள் முன்னே அமர்ந்து பேசுகின்றார். निराकार होने के कारण कोई के बुद्धि में नहीं आता भगवान वाच कैसे हो सक. அவர் ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால பகவானுடைய மகா வாக்கியன்னா அவர் எப்படி வந்து பேசுவாருன்னு நினைக்கிறாங்க. पता न होने के कारण गीता में कृष्ण का नाम दे दिया. அந்த ஜோதி சுரூபமான பரமாத்மா எவ்வாறு குழந்தைகள் முன்னே வந்து பேசுகின்றார் என்பதனை
அறியாத ஒரு காரணத்தினால கீதையில கிருஷ்ணனுடைய பெயரை கொடுத்துட்டாங்க. பச்சோங்கி ஆகே போல் ரஹே. இப்போ குழந்தைகளுக்கு முன்னே பேசிக்கொண்டிருக்கிறார். சன்முக் ஹோனே பிக தோ சுன் நஹி சக்தி. நாமும் அவருக்கு நேராக அவர் முன்னே சென்றால்தான் அவர் பேசுவதை நாம் கேட்க முடியும். தூர் சே பல் சுன்தே பரந்து நிக்ஷே நஹி ஹோதா. தூரத்திலிருந்து நாம் அவர் சொல்வதை கேட்டால் நம்பிக்கை என்பது இருக்காது. சன்முக் ஹோனே பிகர் தோ சுன் நஹி சக்தி परंतु निक्षय नहीं होते. सुनते तो है भगवान वाच, यथार्थ रीति तुम जानते हो. ஆக நாம் அவர் எதிரே போய் நம்ம கேட்கணும். தூரத்திலிருந்து கேட்டால் நம்பிக்கை என்பதே எழாது. பகவானுடைய மகா வாக்கியம்னு சொல்கிறாங்க. ஆனால் பகவான் எப்படி மகா வாக்கியத்தை சொன்னார், எப்போ நேரடியாக வந்தார், எப்போது குழந்தைகள் முன்னே வந்தார், வந்து உரையாடல் செய்தார், இதெல்லாம் நமக்கு தான் தெரியும். யதார்த்த ரீதியாக நீங்கள் தான் புரிஞ்சிட்டீங்க. भगवान तो शिव बाबा ही प्रैक्टिकल में जानते हो. बाबा उनको ज्ञान सुना रहा. பகவான் என்பவர் சிவ தந்தை. அவர் இப்போ நடைமுறையில் குழந்தைகள் முன்னே வந்து ஞானம் கூறிக்கொண்டிருக்கின்றார். तुम्हारा बुद्धि जट ऊपर चली जाती है. शिव बाबा ऊंचे ऊंच रखने वाला है. சிவன் என்று சொல்லும்போதே குழந்தையினுடைய புத்தி உடனே மேல் நோக்கி போயிடுது. ஏன்னா அவர் பரந்தாமத்தில் வசிக்கின்றார். ஆகவே அவர் வசிக்கக்கூடிய இடம் உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்று மகிமை பாடப்பட்டிருக்கு. जैसे कोई बड़े आदमी क्वीन आदि आते तो जानती एक फलाना जहां की रखने वाली है. எவ்வாறு ஒரு பெரிய மனிதர்கள் அல்லது இளவரசி இவர்கள்லாம் வந்தாங்கன்னா இன்னார் இடத்திலிருந்து இவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். இசமே யஹாயே, இந்த இடத்துலேருந்து இந்நேரம் இங்கே வந்திருக்காங்க. தும் பச்சே சாந்தே ஹோ பாபா ஆயாகே அம்கோ லே சானே. குழந்தைகளாகிய நமக்கு இப்போ தெரிஞ்சிட்டோம், பாபா இப்போ வந்திருக்காரு நம்மை அழைத்து செல்வதற்காக. ஹம் பி பாபா கி சாத் வாபஸ் ஜாயேங்கே. நாமும் தந்தையுடன் வாபஸ் திரும்பி செல்வோம். ஹம் பரந்தாமே ரஹ்னே வாலே. நாம் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். தும்கோ அப்பா அவர் கர் யாத் படுத்தா ஹே. இப்பொழுது உங்களுக்கு தந்தை மற்றும் வீட்டின் நினைவு வருது. வஹி பாப் சிருஷ்டிக்க ரச்சிதா ஹே. அந்த தந்தை தான் உலகத்தை படைப்பவர். பாப் ने आकर तुम बच्चों को मूल वतन सूक्ष्म वतन स्थूल वतन का राज समझ. பாபா வந்துதான் நமக்கு மூல வத்தனம்னா என்ன, அங்க ஆத்மாக்கள் எவ்வாறு நிவாசம் செய்கின்றது, சூக்ஷ்ம வத்தனத்தில் எப்படி சங்கமயுகத்தில் சேவைகள் நடைபெறுது, மேலும் ஸ்தூல உலகத்தின் ரகசியங்கள் எல்லாமே புரிய வைக்கிறார். जिसकी बुद्धि में वही समझेंगे. बरोबर हम पुरुषार्थ कर रहे भविष्य की जन्म के लिए. ஆக இதை புரிந்து கொண்ட கூடிய குழந்தைகள், இதனை புரிந்து கொண்ட குழந்தைகள் முயற்சி செய்வாங்க எதிர்கால 21 ஜென்மத்தினுடைய ஆஸ்தி பெறுவதற்காக. பாப் சே வர்ஷா லேனாகினா தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும் அல்லவா. புருஷார்த்தோ கர்ணாஹி ஹை. முயற்சி செய்தே ஆக வேண்டும். புருஷார்த்தோ கபி சோட்னா நை. முயற்சியினை ஒரு பொழுதும் கைவிட்டுவிடக்கூடாது. स्कूल के बच्चे जानते जब तक इम्तहान हो तब तो हमको पढ़ना ही पढ़ना. ஒரு பள்ளியில் குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் எது வரைக்கும் நமக்கு பரீட்சை என்பது வரலையோ அந்த பரீட்சை வர்ற வரைக்கும் நம்ம படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏம் ஆப்ஜெக்ட் ரக்தி ஹி. இலக்கு என்பது இருக்கும். हम बड़े ते बड़े इम्तहान पास करेंगे. நாம் மிக பெரிய பரீட்சையில் பாஸ் ஆக வேண்டும். एक कॉलेज छोड़ दूसरे तीसरे में जाए. ஒரு கல்லூரியில் படித்து முடிச்சிட்டாங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு வேற கல்லூரியில் போய் படிப்பாங்க. मतलब तो पढ़ते रहना. படித்து கொண்டே இருப்பார்கள். बड़े आत्मा के बच्चे होगा जरूर बड़ा इम्तहान पास करने की ख्याल होगा. பெரிய குடும்பத்தில் பிறந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம பெரிய பெரிய படிப்பு படித்து பெரிய பரீட்சையெல்லாம் பாஸ் ஆக வேண்டும். தும் சாந்தியம் படே பாப்கே பச்சே ஹே. நாம் இப்போ தெரிஞ்சிட்டோம் நாம் உயர்வான தந்தையின் குழந்தைகள்.
दुनिया में किसको पता नहीं हम शिव बाबा की संतान है. உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது தெரியாது, நான் சிவ தந்தையின் குழந்தை. தும் बहुत ऊंचे ती ऊंच बाप की बच्ची हो. நீங்கள் மிக உயர்ந்திலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகள். बहुत बड़ी पढ़ाई पढ़ती हो. மிக உயர்ந்த படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். जानते हो ऊंचे ती ऊंची पढ़ाई. இப்போ நீங்க குழந்தைகள் தெரிஞ்சிட்டீங்க, இந்த ஞான படிப்பு தான் அனைவற்றை விட உயர்ந்திலும் உயர்ந்த படிப்பு. पढ़ाने वाला बाप कितना उमंग और खुशी में रखना चाहिए. நமக்கு படிப்பு சொல்லித்தரக்கூடியவர் உயர்வான தந்தை. ஆகவே நாம படிப்பின் மீது எவ்வளோ உற்சாக ஆர்வத்தோட குஷியோட படிக்கணும். கிஸ்கோ பி சம்ஜா சக்தி ஹோ. இதனை நீங்க அனைவருக்கும் புரிய வைக்கலாம். हम बहुत बड़े ते बड़े बाप के बच्चे हैं. நாம் மிக மிக உயர்ந்த தந்தையின் குழந்தைகள். बहुत बड़े सद्गुरु की मत पर हम चलते हैं. மிக உயர்ந்த சத்குருவின் வழிப்படி நடக்கின்றோம். டீச்சர் கி குரு கி மத் பர் சல்னா ஹோதா ஹை. டீச்சர் குரு இவர்களின் வழிப்படி நடக்க வேண்டும். உன்கோ ஃபாலோவர் கர் தேதே ஹை. வழிப்படி நடக்கக்கூடியவர்களை ஃபாலோயர்ஸ்ன்னு சொல்றாங்க. यहाँ बाप की मत पर भी चलना, टीचर की मत पर भी चलना, गुरु की मत पर भी चलना. இங்கே நாம தந்தையின் வழிப்படியே நடக்க வேண்டும், ஆசிரியரின் வழிப்படியும் நடக்க வேண்டும், குருவின் வழிப்படியும் நடக்க வேண்டும். தும் ஜான்தி ஹோ வஹ் ஹமாரா பாப் டீச்சர் சத்குரு ஹே. நாம் அறிந்து கொண்டோம், இவர்தான் நமக்கு தந்தை, ஆசிரியர், சத்குருவாக இருக்கின்றார். உன்கா மத் பர் ஜரூர் சல்னா. அவர் சொல்லக்கூடிய வழிப்படி அவசியம் நடக்க வேண்டும். एक ही ऊंचे ती ऊंच शिव बाबा वक्त बोलता है. இவர் ஒரே ஒருவர்தான், இவரைத்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவ தந்தை என்று கூறப்படுகின்றது. அவர் இப்பொழுது வந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். बाबा बच्चों से पूछते शिव बाबा बोलता है अच्छा शंकर बोलता है. பாபா குழந்தைகிட்ட கேட்கிறாரு, இப்பொழுது சிவ் பாபா பேசுகின்றாரா அல்லது शंकर பேசுகின்றாரா? ब्रह्मा बोलते विष्णु बोलते ही. ब्रह्मा பேசுகின்றாரா विष्णु பேசுகின்றாரோ? किसी ने कहा शिव और ब्रह्मा बोलते ही. அப்ப யாரோ பதில் கொடுத்திருக்காங்க, சிவன் மற்றும் பிரம்மா பேசுகின்றார். விஷ்ணு வா சங்கர் நஹி बोल. விஷ்ணு மேலும் சங்கர் பேசுவதில்லை. विष्णु का दो रूप लक्ष्मी नारायण कहते तो फिर क्या बोलते नहीं. விஷ்ணுவே என்றாலே லக்ஷ்மி நாராயணுடைய இணைந்த ரூபம் என்று கூறப்படுகின்றது. அப்போ விஷ்ணு என்ன பேச மாட்டாரா? குங்கேஹே, அவர் என்ன ஊமையா? ज्ञान नहीं बोलता. ஞான் அவர் சொல்வது கிடையாது. हम ज्ञान की बात नहीं करते, बोलने की बात पूछते हैं. ஞான விஷயங்களை பற்றி நான் இங்கே கேட்கல, யார் பேசுவார்கள் என்று நான் கேட்கிறேன்னு பாபா சொல்றார். விஷ்ணு லக்ஷ்மி நாராயண் போல்தே ஹே. விஷ்ணு என்றாலே லக்ஷ்மி நாராயணனும் பேசக்கூடியவர்கள் இல்லையா? எல்லாருமே சப்தத்தில் வரக்கூடியவர்கள். சங்கர் நஹி போல்தே வக்டீஹே. ஏன்னா சங்கர் ஒருத்தர் தான் சூக்ஷ்ம வத்தனத்திலே இருக்கக்கூடியவர். ஆகவே அவர் பேசுறதில்லை. பாக்கி தீனும் கியூ நஹி போலிகா. மற்ற மூவருமே ஏன் பேச மாட்டார்கள்? விஷ்ணு கி தூரூப் லக்ஷ்மி நாராயண் ஹை तो जरूर बोलेंगे ना. விஷ்ணு என்றாலே லக்ஷ்மி நாராயணன் ரூபம். ஆகவே அவர்களும் அவசியம் பேசுவார்கள். मनुष्य शिव बाबा के लिए समझते होगा निराकार कैसे बोलेंगे. மனிதர்கள் சிவ தந்தைக்காக நினைக்கிறாங்க என்னன்னு, அவர் ஜோதி ஸ்வரூபமாக இருக்காரு. ஆகவே அவர் எப்படி பேசுவாரு? தும் பச்சே ஜான்தே ஹோ சிவ் பாபா இஸ்மே ஆக்கர் போல்தே. நாம் குழந்தைகள் தெரிந்து கொண்டோம், சிவ் பாபா இவருடைய உடலில் பிரவேசமாகி பேசுகின்றார். பிரம்மா को भी बोलना होता है ना. பிரம்மா கூட பேச வேண்டியதா இருக்கு. अडॉप्टेड है, தத்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். சந்நியாசி லோபி अपना नाम சந்நியாஸ் के बाद बदली करते हैं. சந்நியாசிகள் கூட சந்நியாசம் எடுத்த பிறகு தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்கிறார்கள்.
तुम भी संन्यास किया, तुम्हारा नाम बदलना चाहिए. நீங்களும் சந்நியாசி ஆகிவிட்டீர்கள், ஆகவே உங்களுடைய பெயரையும் மாற்ற வேண்டும். पहले बाबा ने नाम रखे, परंतु देखा नाम रखे हुए भी मर पड़ते ही आचरवंती सुनंती कतंती बागंती हो जाते. इसलिए कितना नाम रखे, कितने के रखे. பாபா கூட முதல்ல வந்த குழந்தைகளுக்கு பெயர் சூட்டினார். ஆனா எந்த குழந்தைகளுக்கு ஞான குழந்தையான பிறகு அவர் பெயர் சூட்டினாரோ அந்த குழந்தைகள் கொஞ்ச நாளையே இறந்து போயிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? ஆச்சரியமாக ஞானத்தை கேட்டார்கள், அனைவருக்கும் ஞானத்தை கூறினார்கள், அப்புறம் ஓடி போயிட்டாங்கன்னா மாயகிட்ட போயிட்டாங்க. அந்த மாயகிட்ட போனது பாபா இறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. ஆகவே எத்தனை பேருக்கு பெயர் வைக்கிறது? आजकल तो माया भी बहुत तेज है. நிகழ்காலத்துல மாயை ரொம்ப शक्तिशालिயாக இருக்கு. बुद्धि कहते जब लक्ष्मी नारायण का राज्य था उसको विष्णुपुरी कहा जाता था. புத்தி என்ன சொல்லுது? லக்ஷ்மி நாராயண் ராஜ்யம் நடைபெற்ற காலத்தை விஷ்ணுபுரி என்று கூறப்படுகின்றது. एक एम ऑब्जेक्ट बुद्धि में है. இதுதான் நம்முடைய லட்சியம், குறிக்கோள். இது நம்முடைய புத்தியில் எப்பவுமே இருக்க வேண்டும். विष्णु की दो रूप लक्ष्मी नारायण राज्य करते तो बोलते क्यों नहीं होगा. விஷ்ணு என்றாலே லக்ஷ்மி நாராயணுடைய ரூபங்கள். அப்போ அவர் ராஜ்யம் செய்தார்னா கட்டாயம் என்ன ஆகணும்? அவரும் பேசித்தான் ஆகணும். பாபா யஹாं की बात नहीं करते. பாபா இங்க ஞானத்தின் விஷயம் சொல்றதில்ல. பேசுவாங்களா இல்லையான்னு கேட்கிறார். சப்தத்துல வருவாங்களா இல்லையான்னு கேட்கிறார். ஆக சிவ பாபா பிரம்மா உடல்ல வந்து பேசுறாரு. அதே மாதிரி சத்தியுகத்துல விஷ்ணு லக்ஷ்மி நாராயணா இருக்கும்போது அவரு பேசுவாரு. மனுஷ கஹெங்கே நிராகார் கேசே போலேங்கே. மனிதர்கள் கேட்கிறாங்க, நிராகாரமானவர் எப்படி பேசுவாரு? உன்கோ பத்தா நஹி நிராகார் கைசே ஆத்தா ஹை. அவர்களுக்கு இது தெரியல, நிராகாரமானவர் எவ்வாறு வருகிறார். उनको पतित पावन कहते व ज्ञान का सागर चैतन्य है, प्यार का सागर भी है. அவரை பத்தித்த பாவன் என்று சொல்லப்படுகின்றது. அவர் ஞான கடலாக இருக்கின்றார், சைத்தன்யமானவர், அன்பு கடலாகவும் இருக்கின்றார். अब प्यार प्रेरणा से तो होता नहीं, वह भी इसमें प्रवेश कर बच्चों को प्यार कर सकता है ना. அன்பு என்பது ஒரு தூண்டுதல் மூலமாக அன்பை கொடுக்க முடியாது. ஆகவே இவருடைய உடல்ல பிரவேசமாகி குழந்தைகளுக்கு அன்பு கொடுக்கிறாரு. தப் கத்தியம் பரம்பிதா பரமாத்மா கோதுமி ஆத்தே. அப்பதான் குழந்தைகள் என்ன சொல்றாங்க? நாங்க பரம்பிதா பரமாத்மாவின் மடியில் வந்துள்ளோம். பஸ் பாபா துமி சே காவும் துமி சே சுனு. குழந்தைகள் என்ன சொல்றாங்க? பாபா நாங்கள் உங்கள் கூடவே சாப்பிடுவோம், நீங்கள் சொல்வதையே கேட்போம். புத்தி உஸ்தர சலி ஜாதிஹி. புத்தி அவர் பக்கம் சென்று விடுகின்றது. ஸ்ரீ கிருஷ்ண புத்தி மீ நகி ஆத்தா. ஸ்ரீ கிருஷ்ணனை புத்தியில் இப்போ வர்றதில்லை. बाप बच्चों को बैठ समझाते तुम्हारा जैसा सौभाग्यशाली कोई नहीं. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? உங்களை போன்று சௌபாகியசாலிகள் வேறு எவரும் இல்லை. நம்ம போன்ற சௌபாகியசாலிகள் என்ன, பகவான் வந்து நமக்கு நேரடியா பேசுறது, அவர் பேசக்கூடிய மகா வாக்கியங்களை இந்த காதால நம்ம கேட்கறது எவ்வளோ பெரிய புண்ணியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். தும் சாந்தி ஹோ ஹம் கித்னே ஊஞ்ச் பாட்டுதாரி ஹே. நீங்க குழந்தைகள் இப்போ புரிஞ்சுட்டீங்க, நாம் எவ்வளோ உயர்ந்த பாத்திரதாரிகளாக இருக்கிறோம். ஏ கேல் ஹேனா, இது ஒரு விளையாட்டல்லவா? இஸ்கே பஹலே தும் குச் நஹி ஜான்தே தே. ஞானம் வருவதற்கு முன்னாடி நாம் எதையுமே தெரிஞ்சுக்காம இருந்தோம். अभी बाप ने प्रवेश किया तो ड्रामा प्लान अनुसार उन द्वारा सुन रहे. இப்போ பாபா பிரம்மாவுடைய சரீரத்தில் பிரவேசமாகி இருக்காரு. நாடகத்தின் அனுசாரமாக இவர் மூலமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாப் கேத்தாஹே, பாபா கூறுகின்றார், என்ன சொல்றாரு? மீட்டே மீட்டே பச்சே தும் ஜான்தே ஹோ பாபா நிராகார் ஹே.
இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், பாபா நிராகாரமானவர். वह आत्माओं का बाप है. அவர் ஆத்மாக்களுக்கு தந்தையா இருக்கார். एक बातें कोई शास्त्र आदि में लिखी हुई नहीं. இந்த ஞான கருத்துக்கள் வேற எந்த சாஸ்திரங்களையும் எழுதப்படல. आप तुम्हारा बुद्धि विशाल हुई. இப்போ உங்களுடைய புத்தி விஷாலமானதாக ஆகிவிட்டது. ஸ்டூடெண்ட் படுத்தே புத்தி में सारा हिस्ट्री जारफी आ जाता है. மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா புத்தியில் என்ன வந்துடும்? முழு சரித்திரம் பூகோளத்தை புரிந்து கொள்வார்கள். என்ன படிக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்குவாங்க. परंतु ये किसकी बुद्धि में नहीं, பாபா कहाँ है? பாபா எங்கிருக்கின்றார் என்பது யாருடைய புத்தியிலும் தெரியல. यथार्थ रीति तुम बच्चे ही समझते हो, प्रैक्टिकल में वह खुशी है. சரியான ரீதியில் குழந்தைகள் நாம் புரிந்து கொண்டோம். நடைமுறையில் நமக்கு இப்போ மகிழ்ச்சி இருக்கின்றது. பாபா பரந்தாம் से आते हमको पढ़ाते. பாபா பரந்தாமத்திலிருந்து வந்து நமக்கு பாடத்தை கற்பிக்கிறார். सारा दिन आपस में यही रूहान होनी चाहिए. முழு நாளும் தாங்கள் தங்களுக்குள் சந்திக்கும் போது ஞான கருத்துக்களையே உரையாடல் செய்ய வேண்டும். சிவா இஸ் ज्ञान की बाकी सब सत्यानाश करने वाली. ஞான கருத்துக்கள் தவிர மற்ற விஷயங்கள் பேசுறது எல்லாமே பாபா என்ன சொல்றாரு? சத்தியநாசம் செய்யக்கூடியது. शरीर निर्वाहत तुमको धंधा आदि भी करना है, साथ साथ एक रूहानी सर्विस भी है. शरीर நிர்வாகமாக உங்களுடைய கடமை தொழில் செய்ய வேண்டும், கூடவே இந்த ஆன்மீக சேவையும் செய்ய வேண்டும். தும் சாந்தே ஹோ, உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? பாரத் ஸ்வர்கதா, இந்த பாரதம்தான் ஸ்வர்க்கமாக இருந்தது. இன் லக்ஷ்மி நாராயண் का राज्य था. लक्ष्मी नारायणुடைய அரசாட்சி இருந்தது. जो भी देवताओं की चित्र है उनको यथार्थ ज्ञान बुद्धि में आ गया. எத்தனை தேவி தேவதைகள் சித்திரங்கள் இருக்கின்றதோ அந்த சித்திரங்கள் உள்ள தேவதைகளை பற்றிய ஞானம் சரியாக நாம் புத்தியில் புரிந்து கொண்டோம். நம்பர் 1 லக்ஷ்மி நாராயண் சித்திர உட்டாவோ, முதல் எண்ணில் இருக்கக்கூடியவர்கள் லக்ஷ்மி நாராயணன். அவருடைய சித்திரத்தில் கையில் வச்சுக்கோங்க. विचार करो, बरोबर एक भारत में राज्य करते थे, एक धर्म था. பாரதத்தில் இவர்களுடைய அரசாட்சி நடைபெறும்போது ஒரே தர்மம் இருந்தது. ராத் பூரி ஹோ தின் ஷுரு ஹுவா, அர்த்தாத் கலியு பூரா ஹோ சத்ய ஷுரு. இரவு முடிந்து விட்டால் பகல் ஆரம்பமாகும். கலியுகம் முடிவடைந்து விட்டால் சத்தியுகம் ஆரம்பமாகும். கலியுகை ராத், கலியுகம் என்பது இரவு. சத்துகை சுபு, சத்தியுகம் என்பது அதிகாலை. விசாசான் மந்தன் கர்னா இன்ஹோனே எக் ராஜி கைசே பாயா. ஆகவே குழந்தைகள் ஞானத்தை சிந்தனை செய்யணும். என்ன சிந்தனை பண்ணணும்? இவர்கள் எவ்வாறு ராஜ்யத்தை அடைந்தார்கள். जैसे कहा जाता है सागर में पत्थर डालो तो लहर उठेगा. உதாரணம் பாபா சொல்றாரு, ஒரு தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல, ஒரு கடல்ல, நதியில, குளத்துல தண்ணி இருந்ததுன்னா அதில் ஒரு கல் தூக்கி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அந்த கல் தண்ணியில் விழுந்தோடனே சுற்றியும் அலையலையா அலையலையா சுற்றி வரும். तो तुम भी पत्थर मारो मनुष्य को समझाओ. அதே மாதிரி நாம ஞானக்கடல் பாபாவின் ஞானத்தை மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். அது புரிய வைக்கிறதா பாபா என்ன சொல்றாரு? எப்படி அது கல் போட்டால் தொடர்ந்து அலையலையா வருதோ அதே மாதிரி நீங்க மற்ற ஆத்மாக்களுக்கு ஞானத்தை சொல்வதற்கு உங்களுக்குள்ள சிந்தனை செய்யுங்கள். ख्याल करो, சிந்தனை செய்யுங்கள். பாரத் மே தேவி தேவதாவுக்கு ராட்சி தானா, பாரதத்தில் தேவி தேவதைகளுடைய அரசாட்சி இருந்ததல்லவா. ஜின்ஹோனி ஃபிர் பக்தி மார்க் மே மந்திர் பனாயா, பின்னர் பக்தி மார்க்கத்தில் கோவில்கள் கட்டினாங்க. ஜிஸ்கி ஃபிர் லூட் கயா, அந்த ஆலயங்கள் இருந்துதான் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. கல் கி பாத், இவையெல்லாம் நேற்றைய விஷயங்கள். அபி பக்தி மார்க் ஹை தோ ஜரூர் உஸ்கே ஆகே ஞான் மார்க் ஹோகா. இப்போ பக்தி மார்க்கம் நடைபெறுகின்றது என்றால்
நிச்சயம் இது முடிந்த பிறகு ஞான மார்க்கம் ஆரம்பமாகும். சப் பாத்தே அபி புத்தி மேஹே, இப்போ இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்க புத்தியில் இருக்கு. பாப் ஆக்கர் அப்படி ஜீவன் கஹானி பத்தாத்தா ஹே, பாபா வந்துதான் இப்போ தன்னுடைய வாழ்க்கை வரலாறே சொல்லித்தர்றார். तुमको ये क्यों नहीं पढ़ती है? बाबा आकर हमको एक सारी नाले सुनते समझ में चाहिए ना. பாபாவே வந்து சொன்னா கூட ஒரு சிலருக்கு இந்த ஞானம் புரியறதில்லை. ஆனால் பாபா சொல்றாரு, நானே வந்து சொல்றேன்னா அப்போ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். கிஸ்கோ பி எக் பாத் சுன்னாவோ எக் சித்திர ஹை ஏம் ஆப்ஜெக்ட். ஆகவே நீங்க இந்த விஷயத்தை யாருக்கு வேணாலும் சொல்லலாம். இந்த லக்ஷ்மி நாராயண் சித்திரத்தை காட்டி இதுதான் நம்முடைய குறிக்கோள்னு சொல்லணும். ये लक्ष्मी नारायण तो सबसे बड़े ते बड़ा किंगन क्यों हो गया? இந்த லக்ஷ்மி நாராயணன் மிக மிக உயர்ந்த ராஜா ராணியாக இருக்கின்றார்கள். பக்திமார். பாரத் ஸ்வர்கத்தான பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்ததல்லவா? கல்கி பாத், இதெல்லாம் நேற்றைய விஷயங்கள். फिर इन्होंने एक राजगद्दी कैसे गवाया? தேவதைகள் அரசாட்சி செய்தார்கள், எப்படி அவங்க அந்த ராஜ சிம்மாசனத்தை இழந்தார்கள்? अपने बच्चे भी बल एक सब सुनते ही परंतु कभी बुद्धि में टपकता नहीं. ஸோ குழந்தைகள் இந்த ஞானத்தை கேட்குறாங்க, ஆனால் ஒரு பொழுது என்ன செய்யறதில்ல, இதை பற்றி புத்தியில் சிந்திக்கிறதில்ல. बुद्धि में याद भी नहीं आता, बुद्धिயில் இதெல்லாம் நினைவிலே வர்றதில்ல. अगर याद आता तो औरों को भी समझा सकती हो. இதெல்லாம் புத்தியில் நினைவு வந்ததுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற ஆர்வம் வரும். ஹை து பவுத் சாட்சி, இது ரொம்ப மிக எளிமையான ஞானம். தும் யஹா தேஹோ லக்ஷ்மி நாராயண் ஜிசா பன்னே, நீங்கள் இங்கு வருவதே லக்ஷ்மி நாராயணை போல் ஆகுவதற்கு. समझाया गया है 5000 वर्ष की बात. இதெல்லாம் பாபா புரிய வைக்கின்றார். 5000 ஆண்டுகளுக்கு உண்டான விஷயம். இசே லாங் லாங் எகோ கொய் ஹோத்தா நஹி. இது 5000 ஆண்டுகளுக்கு உண்டான விஷயமே தவிர லாங் லாங் அகோனா ரொம்ப நீண்ட காலம் என்பது அல்ல. சப்சே புராணா த புராணா பாரத் கி ஹி எக் கஹானி ஹே. பழமையிலும் பழமையானது இந்த பாரத தேசத்தினுடைய கதை தான். அது பழமையானதுன்னு என்ன, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தானே தவிர அதை விட நீண்ட காலம் இல்லை. ரிசல்ட் மே சச்சி சச்சி கஹானி ஏ ஹோனி சாஹியே. ரியாலிட்டி மே ஏ சச்சி சச்சி கஹானி ஹோனி. ஆகவே உண்மையிலும் உண்மையான கதை இந்த பாரதத்தின் கதை, 5000 ஆண்டுகள் கதை. சப்சே படி கஹானி ஹே, இதுதான் மிகப்பெரிய கதை. इनको राजचीता अभी वक राज है नहीं, जरा भी किसको पता नहीं. இந்த தேவதைகளுடைய அரசாட்சி இருந்தது, இன்னைக்கு அவங்களுடைய அரசாட்சி இல்லை. இதை பற்றி யாருமே புரிஞ்சுக்காம இருக்காங்க. துமாரா புத்தி மேபி நம்பர் பார் டபக்தாகே. குழந்தையினுடைய புத்தியிலையும் வரிசை பிரகாரமாக சிந்திக்கின்றார்கள். பாப்க்கு தாகே முச்சே யாத் கரோ. பாபா சொல்றாரு, என்னையே நினைவு செய்யுங்கள். வக்பி பூரி ரீதி கொய் யாத் நஹி கர்த். அதுவும் சில குழந்தைகள் முழுமையான ரீதியில் நினைவு செய்யறதில்ல. பாப் பிந்திகே அம்பி பிந்திகே எக் புத்திமே டெஹர்த்தா நஹி. பாபாவும் புள்ளியாக இருக்கின்றார், நானும் ஒரு புள்ளி. இந்த புள்ளியின் நினைவு புத்தியில் நிலைப்பதில்லை. கை கைக்கு புத்திமே அச்சு ரீதி டபக்தாகே. சில குழந்தையினுடைய புத்தியில் இந்த சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கு. किसी को बैठ समझाए तो 4-5 घंटा भी लग जाता है. யாருக்காவது ஞானத்தை புரிய வைங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட உட்காந்து புரிய வைக்கிறாங்க. ஏ போத் ஒண்டர்ஃபுல் பாத்தே ஹேனா. இதெல்லாம் ரொம்ப அதிசயமான விஷயங்கள். ஜெய்சை சத்யநாராயண் கதா பைட்கர் சுன்தே ஹே. எவ்வாறு சத்யநாராயணன் கதை எவ்வாறு சத்யநாராயண் கதை அமர்ந்து கேட்கிறார்கள். 2-3 घंटा बैठ सुनाते. 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த கதை உட்காந்து கேட்குறான். ஜிஸ்கி தில் சஷ்மி ஹோத்தி ஹே. அது கேட்ட உடனே அவங்களுடைய உள்ளம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது. इसमें भी ऐसा जिसको बहुत रुचि होगा उनको और कुछ सूझेंगे नहीं. அதே போல் இந்த ஞானத்தில் கூட யாருக்கு இந்த ஞானம் ரொம்ப ருச்சி சுவையாக கேட்கின்றார்களோ
அவங்க வேற எதுவும் கேட்கறதுக்கு மனசே இருக்காது. பஸ் ஏக் பாத்தே சம்ஜனே மே மஜா ஆத்தா ஹே. இம்மாதிரி விஷயங்களை புரிந்து கொள்வதில், கேட்பதில் தான் சந்தோஷம் வருதுன்னு சொல்றாங்க. ஏக் பாத்தே அச்சி லக்தி ஹே. இந்த ஞான கருத்துக்கள் மிகவும் நன்றாக இருக்கு. சமஸ்தே பஸ் இஸ் சர்வீஸ் மே ஹி லக் சாயே, தூசரா தந்தா தோரி ஆதி சப் சோடு தே. உடனே என்ன நினைக்கிறாங்க, நாம் இந்த சேவையிலே ஈடுபட்டு விடுவோம், மற்றபடி தொழில் கடமை இதையெல்லாம் விட்டெல்லாம். பரந்து ऐसे तो कोई को भी बैठना नहीं. ஆனால் யாருமே ஞானம் நல்லா இருக்குங்கிறதுக்காக சேவை செய்யணுன்ட்டு தன்னுடைய தொழில் கடமைகளை விட்டு விடக்கூடாது. தும் பச்சோं के சத்யநாராயண் की कहानी सुन रहे हो. நீங்கள் சத்யநாராயணன் கதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். अभी तुम्हारा बुद्धि में कितना अच्छी बातें रमन करते. இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் புத்தியில் நல்ல விதமாக சிந்தனை செய்ய வேண்டும். எக் சாமகிரி டெலிவரி கர்னே கே லியே எவர் ரெடி ஹை. இந்த ஞானம் என்ற பொருட்களை நாம் பிறருக்கு விநியோகம் செய்வதில் எவர் ரெடியாக இருக்க வேண்டும். வக்கர் ஹமேஷா ரெடி ஹோனி சாஹியே. ஆனால் இந்த ஞான பொருட்கள் நம்மகிட்ட எப்பவுமே தயாராக இருக்க வேண்டும். எக் சித்திர பி தும் திக்காக்கர் கிஸ்கோ சம்ஜா சக்தி. இந்த சித்திரங்களை காட்டி நீங்கள் யாருக்கு வேணாலும் புரிய வைக்கலாம். ये லக்ஷ்மி நாராயண் ராஜ்ய கைசே மிலா. லக்ஷ்மி நாராயணுக்கு எவ்வாறு ராஜ்யம் கிடைத்தது. கித்னா வருஷாக விஸ்வகி மாலிக் தே. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க உலகத்தின் எஜமானர்களாக இருந்தாங்க. உஸ் சமய சிருஷ்டிமே மனுஷ கித்தனே தே அபி கித்தனை. அச்சமயம் உலகத்தில் மனிதர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, இன்னைக்கு எத்தனை மனித ஜனத்தொகை இருக்கு. குச் நா குச் பத்தர் டால்னா செய்ய தோ விசாசர் மந்தன் சொல்லி ஏதாவது ஒரு கல் நீங்கள் தூக்கி போடணும். இந்த மாதிரியான கேள்விகளை கேட்குறதா பாபா கல் போடுறதுங்கிறார். லக்ஷ்மி நாராயண் ராஜ்யத்தில் எத்தனை ஜனத்தொகை இருந்தாங்க, இன்னைக்கு எவ்வளோ ஜனத்தொகை இருக்காங்க. லக்ஷ்மி நாராயண் ராஜ்யம் செய்தாங்க, அவங்க எப்படி ராஜ்யத்தை இழந்தாங்க, தேவி தேவதைகளில் அப்போ எங்கே போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம கேட்குறதா கல் தூக்கி போடுறது. இந்த மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க புத்தியிலே ஞான சிந்தனை விடும். அப்படி ஸ்கூல் கா ஹோகா ஜட் லஹர் சாயங்கி. இந்த பிராமண குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு ஞானம் புடிஞ்சிடும். அப்படி குல்கி நகி ஹோகா து குச் சம்ஜேங்கி நகி சலே. அவங்க தேவதா குலத்தை சேர்ந்த ஆத்மா அல்லன்னா ஞானம் ஒன்றுமே புரியாது, போயிடுவான். நப்ஸ் தேக்னேக்கி பாத், நாடி பார்க்கணும்னு சொல்றார். துமாரா சிவா இஸ் மீட்டி மீட்டி ஜான் கோ பாக்கி குச் பி போல்னா நஹி. நீங்கள் இந்த ஞான கருத்துக்களை தவிர வேறு எதுவுமே பேசக்கூடாது. और ज्ञान की सिवा कुछ भी बोलते तो समझूंगो वह इविल है. ஞானத்தை தவிர வேறு ஏதாவது நீங்கள் பேசுனீங்கன்னா பாபா என்ன சொல்கிறார், அதெல்லாம் அசுரத்தனமான விஷயங்கள். உண்மை कोई सार नहीं, அதில் எந்த சாரமே இல்லை. हमारे पास ऐसे बहुत बच्चे हैं जिनको सुनने का बड़ा शौक होता है. ஆனால் நிறைய குழந்தைங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை கேட்கறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கு. बाप समझाते इविल बात को कभी भी सुननी नहीं चाहिए. நான் பாபா புரிய வைக்கிறார், அசுரத்தனமான தீய விஷயங்களை ஒரு பொழுதும் கேட்கக்கூடாது. கல்யாண் கி பாத்தே சுனும். நல்ல விஷயங்கள், நன்மை தரக்கூடிய விஷயங்கள் தான் கேட்கணும். நஹி தோ முஃபத் மே அப்பனே சத்தியநாஸ் கர் தேங்கா. இல்லைன்னா டயத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, வீணாக்கி தனக்குத்தானே சத்தியநாசம் பண்ணுறாங்க. பாப் தோ ஆக்கர் துமே ஜான் சுனாத்தா ஹே. பாபா உங்களுக்கு ஞானம் சொல்கிறாரு. சிருஷ்டிக்கு ஆதி மத்தியந்தரா சம்ஜாத்தே ஹே. சிருஷ்டியினுடைய ஆதி மத்தியந்த ரகசியத்தை புரிய வைக்கிறார். कहते और कोई भी बात मत करो, इसमें टाइम वेस्ट करते. வேற எந்த விஷயத்தையும் நீங்கள் பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. ஃபலானா ஐசாகே ஐசா கத்த உஸ்கா இவில் கா. இன்னார் இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, இதை பேசுறது எல்லாமே தீய விஷயங்கள், அசுரத்தனமான விஷயங்கள். दुनिया का बात अलग है, तुम्हारा तो एक एक सेकंड टाइम बहुत वैल्यूबल है. உலக விஷயங்கள் என்பது அது தனிப்பட்டது. மற்றவங்களுடைய குறைகளை பற்றி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா நமக்கு இந்த ஒவ்வொரு செகண்ட் பை செகண்ட் இந்த நேரம் ரொம்ப மதிப்பானது. तुम कभी भी ऐसे बातें नहीं सुनो नहीं करो.
ஆகவே தேவையற்ற விஷயங்கள், தீய விஷயங்கள், அசுரத்தனமான விஷயங்கள், உலகாயுத விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் கேட்கவும் கேட்காதீங்க, பிறர்கிட்ட உட்காந்து வர்ணிக்கவும் செய்யாதீங்க. இஸ்மே தும் பேகத் பாப்கோ யாத் கரோ தும் மர்போத். அந்த நேரத்தில் நம்ம எல்லையற்ற தந்தையை நினைவு செய்தால் நிறைய வருமானம் கிடைக்கும். ஜஹான் தஹான் பாப்கா பரீட்சை ஜாக்கர் தோ. நம்ம பல இடங்களில் போய் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். எஹி ரூஹானி சர்வீஸ் கர். இந்த ஆன்மீக சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சச்சே சச்சே மகாவீர் தும் ஹோ. உண்மையிலும் உண்மையான மகாவீரர்கள் நீங்க தான். பஸ் सारा दिन यही तात रहे, कोई को जिसे एक रास्ता बताए. सारा दिन यही तात रहे, कोई हो जिसे एक रास्ता बताए. முழு நாளும் நமக்குள்ள இந்த ஈடுபாடு இருக்க வேண்டும். நான் யாருக்காவது இந்த பாதையை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். பாப்கத்தி முச்சா அல்லாஹ் கோ யாத் கரோ तो बेबादशा मिल जाए. பாபா சொல்றாரு, அல்லாவாகிய தந்தையாகி என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் ஆஸ்தி என்பது கிடைத்துவிடும். கித்னா சாஜ், இது எவ்வளோ எளிமையான விஷயம். ஐசிஐசி ஜாக்கர் சர்வீஸ் கர்னிச்சை. இம்மாதிரிலாம் நீங்கள் போய் மற்றவங்களுக்கு சொல்லி சேவை செய்யணும். பச்சோங்கு சர்வீஸ் பர் போ தியான் தேனாச்சு. குழந்தைகளுக்கு சேவையின் மீது மிகுந்த கவனம் வேணும். அப்னா ஒரு தூசரோं கல்யாண் கர்னாச்சு. தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். பாப் பி பச்சோं को समझाने के लिए आया है. பாபாவோட குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றார். பச்சே பி ஆயே ஹோ பढ़ने और पढ़ाने. குழந்தைகள் கூட நம்ம பாபா கிட்ட எதுக்காக வந்திருக்கோம்? படிக்கணும், படிப்பு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். டைம் வேஸ்ட் கர்னா சிர்ஃப் ரொட்டி பக்கானா தோ நஹி ஆயே. நேரத்தை நம்ம வீணாக்க கூடாது. சமையலறையிலே சமைச்சிட்டே இருக்கிறதுக்காக நாம் இங்கே வரல. சாரா தின் புத்தி சர்வீஸ் மே சல்னி செய். முழு நாளும் புத்தியில சேவை பற்றி சிந்திக்க வேண்டும். அச்சா, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. धारणे कुंडाना मुख्य सारम. जो बातें अपने काम की नहीं, उनकी सुनना व बोलने में अपना समय वेस्ट नहीं करना है. எந்த விஷயங்கள் தன்னுடைய காரியத்துக்கு பயன் அற்றதோ அந்த பயனற்ற விஷயங்களை கேட்பது, பேசுவது, இதன் மூலமாக உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். जितना हो सके पढ़ाई पर पूरा ध्यान देना. எவ்வளோ முடியுமோ நீங்கள் இந்த படிப்பின் மேலே முழுமையான கவனம் கொடுங்கள். சதா खुशी और उमंग में रहना है. हमें पढ़ाने वाला कौन है? சதா குஷியில் ஊக்கத்தில் ஆர்வத்தில் இருக்கணும். எனக்கு பாடம் கற்றுத்தரக்கூடியவர் யார்? புருஷார்த் को कभी छोड़ना नहीं. முயற்சியினை ஒரு பொழுதும் விட்டு விடாதீர்கள். முக் से ज्ञान रतन ही निकलना. வாயிலிருந்து ஞான ரத்தனங்கள் தான் பேச வேண்டும். वरदानम. सतो प्रधान स्थिति रख सदा सुख शांति की अनुभूति करने वाला डबल अहिंसक भव. சத்தோ பிரதானமான நிலையில் நிலைத்திருந்து சதா சுகம் சாந்தியின் அனுபவத்தை செய்யக்கூடியவர்கள் இரட்டை அகிம்சையாளர்களாக ஆகுக. सदा अपने सतो प्रधान संस्कार में स्थित रख सुख शांति के अनुभूति करना एक सच्ची अहिंसा है. சதா தன்னுடைய சத்தோ பிரதானமான சன்ஸ்காரத்தில் நிலைத்திருந்து சுகம் சாந்தியின் அனுபவத்தை செய்வது, இதுதான் உண்மையான அஹிம்சையாகும். ஹிம்சா அர்த்தா ஜிசே துக் அசாந்தி பிராப்த் ஹோத்தி ஹை. ஹிம்சை என்றால் எதன் மூலமாக நமக்கு துக்கம் அசாந்தி கிடைக்கின்றதோ அது ஹிம்சையாகும். तो चेक करो सारे दिन में किसी प्रकार का हिंसा तो नहीं करते. ஆகவே தன்னை சோதனை செய்யுங்கள். முழு நாளும் நாம் எந்த விதமான ஹிம்சை என்பது செய்வதில்லை தானே.
यदि कोई शब्द तोरा किसी की स्थिति को डगमग कर दे तो एक भी हिंसा है. நாம் பிரயோகப்படுத்தக்கூடிய சப்தங்கள் வார்த்தைகள் மூலமாக பிறருடைய மனநிலைகள் ஏற்றத்தாழ்வுகள் அசைவுகள் ஏற்பட்டதுன்னா இதுவும் ஒரு ஹிம்சையாகும். यदि अपने सतो प्रधान संस्कार को दबाकर दूसरे संस्कार को प्रैक्टिकल में लाते हो तो एक भी हिंसा है. தன்னுடைய சத்தோ பிரதானமான சம்ஸ்காரங்களை அமுக்கிவிட்டு மற்ற சம்ஸ்காரங்களை நாம் நடைமுறை கொண்டு வருவது இதுவும் ஒரு ஹிம்சை. நல்ல குணங்களை நம்ம அமுக்கிட்டு மற்ற தீய குணங்களை நம்ம வெளிப்படுத்துவது இது கூட தனக்குத்தானே ஹிம்சை செய்வது, தனக்குத்தானே துக்கம் அசாந்தி ஏற்படுத்துவது. इसलिए महीनता में जाकर महान आत्मा की स्मृति से डबल अहिंसक बनो. ஆகவே நீங்க உங்களுக்குள் ஆழத்தில் செல்லுங்க. நான் ஒரு மகானாத்மா என்ற நினைவின் மூலமாக இரட்டை அகிம்சையாளர்களாக ஆகுங்கள். ஸ்லோகன். सत्य के साथ असत्य मिक्स होते तो खुशी गायब हो जाता है. எப்போ சத்தியத்தின் கூட அசத்தியம் என்பது கலப்படமாகின்றதோ அப்பொழுது மகிழ்ச்சி என்பது மறைந்து விடுகின்றது. तो நம்ம சாதனை செய்வதில் இன்னைக்கு 21வது பாயிண்ட். जैसे विशेष दिन पर भक्ति लोग व्रत रखते हैं, साधना करते हैं. எவ்வாறு விசேஷமான நாள்ல, பண்டிகை நாள், நல்ல நாள் ஏதாவதுன்னா பக்தர்கள் உடனே அன்னைக்கு விரதம் இருக்காங்க, சாதனைகள் செய்கிறாங்க. ஏகாகிரதா का विशेष अटेंशन रखते हैं. அவர்கள் அன்னைக்கு மன ஒருமுகத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு விசேஷ கவனம் கொடுக்குறாங்க. ऐसे सेवादारी बच्चों को भी एक वाइब्रेशन आना चाहिए. ஆகவே சேவாதாரி குழந்தைகளுக்கும் இம்மாதிரியான வைப்ரேஷன் வர வேண்டும். सहज योग की साधना, साधना के ऊपर अर्थात प्रकृति के ऊपर विजय हो. சகஜ யோகம் என்ற சாதனை, சாதனையின் மீது சாதனையாளர்களாக ஆகி நாம் இயற்கையின் மீது வென்றவர்களாக ஆக வேண்டும். அதாவது சாதனங்கள் மீது சாதனை புரிந்து சாதனங்களை வென்றவர். சாதனங்கள்ல பொருள்கள்ல இயற்கையை வென்றவர்களாக ஆக வேண்டும். ஐசே நாஹோ இஸ்கே பினா துரக் நகி சக். அம்மாதிரி ஒரு பொழுதும் உங்களுடைய மனநிலை இருக்கக்கூடாது. இது இல்லாம, இந்த சாதனம் இல்லாம என்னால் இருக்க முடியாது. ரொட்டீன்ல நீங்க இதெல்லாம் சாதனங்கள் பயன்படுத்துறீங்களோ பாபா பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. ஆனா பாபா நினைவிலிருந்து பயன்படுத்தணும். அந்த சாதனம் இல்லைன்னா உடனே டிஸ்டர்ப் ஆகிறது, மூட் ஆஃப் ஆகிறது. அம்மாதிரி இருக்கக்கூடாது. எக் சாதன் நகி மிலா இஸ்லே ஸ்திதி டக்மக் ஹோகி. இந்த ஒரு பொருள் சாதனம் எனக்கு கிடைக்கல, அதனால என்னுடைய மனநிலை அப்படி இப்படி ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. इसको भी न्यारी जीवन नहीं कहेंगे. ஸோ இந்த மாதிரி சாதனங்கள் கிடைத்தா பயன்படுத்தலாம். சாதனம் இல்லைன்னாலும் சாந்தமாக இருக்கணும். சாதனங்கள் எனக்கு கிடைக்கல, அதனால என்னுடைய மனநிலை அசைவாயிடுச்சு, அசாந்தி ஆயிடுச்சு, மூட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது கூட என்ன, ஞாரி ஜீவன் நகி, விடுபட்ட வாழ்க்கை என்று சொல்ல முடியாது. ओम शांति, ओम शांति, ओम शांति.